வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மர ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா. இதை என் லைஃப்பில் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து இதட்ட வந்து டீச்சர்கிட்ட வந்து இதை வச்சு தான் அடிப்பாங்க. 2 அடி அடிக்கிற போல சில நேரம் உடஞ்சிரும். அதுக்கடுத்து பெரம்பெடுத்துட்டு இருந்ததுன்னா அடி வாங்கியிருக்கோம். அந்த லைஃபெல்லாம் வந்து திரும்பவும் கிடைக்காது, அதை மறக்கவும் முடியாது. ஸோ இந்த மர ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மர ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பரான கத்தி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து நார்மல் கத்தி மாதிரி நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த கத்தி வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி கத்தி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி ஒரு கிண்ணம் வந்து செஞ்சுருப்போம். அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மரக்கட்டை ஸ்கேல் வந்து தேவைப்படும். மரக்கட்டை ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. எல்லா கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மரக்கட்டை ஸ்கேலு. ஓகே, அதுக்கடுத்து அந்த ஸ்கேலில் வந்து அந்த பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பள்ளமான பகுதியில் தான் நம்ம அந்த கத்தியோட ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வந்து வைக்க போகிறோம். சரி, ஓகே, இதில் வந்து பின்னாடி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து கத்தியை வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்கேல் அளவு தான் நம்ம வந்து வரைய போகிறோம். எந்த பீஸையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபுல் ஸ்கேல் அளவுக்கு வந்து கத்தியை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து அந்த கத்தி சேஃபிக்கே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து அந்த கூர்முனை வந்து இருக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக அந்த இதை வந்து லைனை வந்து கடைசி வரைக்கும் அந்த முனைக்கு வந்து கொண்டு போய்க்கலாம். அதுக்கடுத்து கைப்பிடியும் வந்து நம்ம வந்து ஒன்று வரைஞ்சிக்கலாம். அந்த கைப்பிடி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே கைப்பிடி வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து கத்தி சேஃப் வந்து அழகாக வந்து வரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து வெட்ட தான் போகிறோம் அந்த மரக்கட்டையில். அந்த மரக்கட்டையில் வந்து வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா பிளேடு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வெட்டும் போல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா மரக்கட்டை கீரல் விழுகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் அதை வந்து வெட்டணும். சரி, ஓகே, நான் இதை வந்து பார்த்து மெதுவாக வந்து நான் வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பகுதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து வெட்ட ஆரம்பிங்க. கீழே ஏதாவது மரக்கட்டை வந்து ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பிடிமானம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஓரளவு வந்து வெட்டியாச்சு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து மேலே இருந்து கொஞ்சம் வெட்டி அதை வந்து முழுசாக வந்து வெட்டி இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடைசியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. உடஞ்ச பீஸ் இது தான், அதுவுமே ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. ஓகே, இதை வந்து போட்டுடலாம், நம்மளுக்கு அது தேவையில்ல. அதுக்கடுத்து இதை வந்து தேய்ச்சி விடும் போல் நம்மளுக்கு நீட்டாக வந்துக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம கைப்பிடியை வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். கைப்பிடி நம்மளுக்கு நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு அந்த இதை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான கைப்பிடி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணியே தான் எல்லாமே நான் வந்து வெட்டியிருக்கேன். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இதை இப்போ வந்து இந்த மாதிரி வெட்டிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து கைப்பிடி வந்துருச்சு. பார்த்திங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கத்தி வந்து ஒரு சேஃபுக்கு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா கரெக்டாக அந்த கத்தி சேஃபுக்கே நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக அந்த உப்புத்தாள் சாண்ட் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, இதை யூஸ் பண்ணி தான் தேய்க்க போகிறோம். தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து தேய்ங்க. நகம் தோல் ஏதாவது பட்டு இழுத்துருச்சு, ரொம்ப ஸ்பீடாக தேய்க்கும் போது இழுத்துருச்சு அப்படின்னா ரத்தம் வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லாக தேய்க்க போகிறோம். அந்த கீழ்ப்பகுதியை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி அந்த இடத்த வந்து சருகலாக இருந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து மட்டும் தேய்ச்சிக்கோங்க நீங்கள். இப்போ வந்து ஓரளவு வந்து அந்த கீழே வந்து சமமாக வச்சுட்டு அதுக்கடுத்து சைடு வந்து நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா தான் கத்தி சேஃப்க்கு கரெக்டாக வரும். இப்போ
வந்து நம்ம கத்தியை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோம். கடைசியாக ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி இல்லைன்னா எண்ணெயை வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃபினிஷிங் வந்து தேய்ங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து சமமாக வந்து வரும், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து வரும். ஸோ அதனால் நான் தண்ணி வந்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு வந்து சமமாக வந்து ஒரே இழுக்கிற மாதிரி வந்து இழுக்கணும். நான் இழுக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி சமமாக வந்து இழுங்க. இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து வரும். நம்ம இந்த மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க நல்லா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஷார்ப் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கேலை தான் நம்ம இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்திருக்கோம். இப்படி இந்த ஸ்கேல் தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பீஸ் வந்து இங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்ததெல்லாம் அந்த மாதிரி வச்சு காட்டுறேன். ஒரு ஸ்கேலை வந்து நம்ம வந்து ஒரு கத்தியை வந்து அழகாக வந்து மாற்றிட்டோம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து அந்த கைப்பிடிக்கு மட்டும் பிளாக் கலர் இல்லைன்னா காப்பி கலர் மட்டும் கொடுத்துக்கோங்க, சூப்பராக வந்து வந்துடும். மித்தது நான் ஸ்கேலேருந்து செஞ்சனால வந்து எதையும் நான் வந்து மாடிஃபை பண்ணலை. சரி ஓகே, கைப்பிடிக்கு வந்து ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் வந்து இந்த இதை வந்து கொடுத்துட்டு லைட்டாக காய வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான வந்து கத்தி வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து இந்த சும்மா கொஞ்சம் காய்கறிகளை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து வெட்டி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து லைட்டாக வெட்டலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து இழுத்தோனையுமே அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது பதம் எனக்கு தெரியுது. நல்லா காயினா வெட்டலாம். லைட்டாக இழுத்தோனையும் பாருங்கள் அந்த கோடு வந்து விழுந்துடுது. ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இதை வந்து கையில் வெட்டாமல் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கத்தி நம்ம நார்மல் கத்தி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேஸாக வந்து மேலே வந்து இவ்வளோ தடுசாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து வெட்டலாம். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கை நம்ம வெட்டி பார்க்கலாம். உருளைக்கிழங்குமே சூப்பராக தாங்க வெட்டுது, நல்ல பதமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வெட்டுது உருளைக்கிழங்குனா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தாங்க. இது வந்து என்ன நம்ம வந்து ஒரு நம்மளாக செஞ்சது வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. நார்மலாக ஒரு 10 ரூபா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, நமக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை வந்து வெட்டி காட்டுறேன். பதம் இல்லை அப்படின்னா தக்காளி வந்து நசுங்க தான் செய்யும், சார்லாம் வெளியேறும். இப்போ வரும் பாருங்கள். இப்போ பதமாக இருக்கனால தக்காளி வந்து எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த இதாகலை. இதை வந்து இன்னொரு 2ஆக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராகவே வெட்டுதுங்க. இது 100% சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, கடைசியாக நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து வெட்டி பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும், அதையும் வெட்டி பார்த்துடலாம். இப்போ அதையும் வெட்டியாச்சு, அதுவும் சூப்பராகவே வெட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஒரு 4 பீஸாக வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது 100% சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி செஞ்சு தாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.